குழந்தைகளுக்கான சத்திய கதைகள் கதை எண் 26. அமலேக்கியருடன் போர், மோசேயின் கைகள் உயர்த்தப்படுதல். ஹாய் குட்டி, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பார்க்க போகிறோம். நேற்று கதையில் ரெவித்தீமில் தண்ணி இல்லாமல் இஸ்ரேல் ஜனங்க தவிச்சப்போ மோசே என்ன பண்ணார்? ஓரேபோட கண்மலையை அடித்தார் இல்லையா? அப்போது அவங்களுக்கு நிறைய தண்ணி கிடச்சிது. அதே மாதிரி எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மாம்சம் வேணும்னு இஸ்ரேல் ஜனங்க கேட்டப்ப தேவன் நிறைய காடைகளை அவங்களுக்கு அனுப்புனாருன்னு நம்ம பார்த்தோம். இஸ்ரேல் ஜனங்க இன்னும் ரெவித்தீமில் தான் இருந்தாங்க. அப்போது வனாந்திரத்து மனுஷங்களாகிய அமலேக்கியர்கள் வந்து இஸ்ரேல் ஜனங்களோட யுத்தம் பண்ணாங்க. யுத்தம்னா வார், ஃபைட் பண்ணாங்க. ஓகேவா? எகிப்தோட அடிமைத்தனத்திலே இருந்த இஸ்ரேல் ஜனங்க ஃபர்ஸ்ட் இப்போ யுத்தம் பண்ண போகிறாங்க. மோசே யோசுவான்றவரை கூப்பிட்டு, நீ நமக்காக யுத்தம் பண்ணுறதுக்கு சில மனுஷங்களை தெரிஞ்சுக்கோ, அமலேக்கியரோட நீ யுத்தம் பண்ணு, நாளைக்கு நான் தேவனுடைய கோலை கையில் பிடிச்சிட்டு மலை உச்சியில் நிற்பேன் அப்படின்னு யோசுவா கிட்ட மோசே சொன்னாராம். இந்த முதல் யுத்தம் இஸ்ரேல் ஜனங்க அவங்களோட சொந்த சரீர பலத்தையோ அல்லது ஆயுத பலத்தையோ நம்பி ஜெயிக்க வேண்டியது இல்லை. இது முழுசாக நம்ம தேவனுடைய வல்லமையும் அவருடைய உன்னதமான வழிநடத்தலையும் நம்பி வெற்றி பெற வேண்டிய ஒன்று. அதே மாதிரி தான் யோசுவா மோசே சொன்னபடியே அமலேக்கியரோட யுத்தம் பண்ணார். மோசேயும் ஆரோனும் அப்புறம் ஊர் அப்படின்றவரும் மலையுச்சிக்கு ஏறி போனாங்களாம். அங்கே மலையுச்சியில் ஒரு ஆச்சரியமான காரியம் நடந்துச்சு. அது என்னென்னா, மோசே அவருடைய கையை உயர்த்தும் போது, மேலே தூக்கும்போது இஸ்ரேல் ஜனங்க வின் பண்ணாங்களாம். அவருடைய கையை கீழே இறக்கும்போது அமலேக்கியர்கள் வின் பண்ணாங்களாம். இப்போது இஸ்ரேல் ஜனங்க வின் பண்ணணுன்னா மோசே என்ன பண்ணணும்? அவரோட கையை தூக்கியே வச்சுருக்கணும் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ மோசே என்ன பண்ணார்? இஸ்ரேல் ஜனங்க ஜெயிக்கணும்னு ரொம்ப நேரமாக அவரோட கையை தூக்கியே வச்சுருந்தாராம். தூக்கி வச்சுருந்தா கை வலிக்கும்ல, மோசேக்கு கை ரொம்ப வலிச்சிச்சான். அப்போ ஆரோனும் ஊரும் ஒரு ஐடியா பண்ணாங்களாம். ஒரு கல்லை எடுத்துகிட்டு வந்து வச்சு மோசேவை அது மேலே உட்கார வச்சுட்டாங்க. அடுத்தவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? மோசஸோட கைகளை தாங்கிறதுக்காக ஆரோன் ஒரு சைடும் ஊர் இன்னொரு சைடும் நின்று மோசஸோட கைகளை தாங்கினாங்களாம். இதே மாதிரி இப்படி இவங்க தாங்கிட்டு இருந்ததுனால மோசஸோட கைகள் உயர்ந்தே இருந்தது. எது வரைக்கும் வச்சுருந்தாரு தெரியுமா? சன் செட் ஆகிற வரைக்கும் மோசே கைகளை தூக்கியே வச்சுருந்தாரு. தூக்கி வச்சதுனால என்னாச்சு? இஸ்ரேல் ஜனங்க வின் பண்ணிட்டாங்க. யோசுவா சொன்ன மாதிரியே அமலேக்கியரை வின் பண்ணிட்டாரு. யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறமா தேவன் மோசேயை பார்த்து, இப்போ இங்கே நடந்தது எல்லாத்தையும் ஒரு நினைப்பூட்டுதலாக ஒரு புக்கில் எழுதி அதை யோசுவாவோட காதுகள் கேட்க நீ வாசி. நான் அமலேக்கோட பேரை வானத்தின் கீழ் இராதபடி கம்ப்ளீட்டாக அழிச்சிடுவேன்னு தேவன் சொன்னார். மோசே அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதுக்கு யெகோவா நிசி அப்படின்னு பேர் வச்சாராம். அப்படின்னா யெகோவா என் கொடின்னு அர்த்தம். இப்படி ஒரு வார் கதையிலையும் தேவன் நமக்கு ஒரு சூப்பரான லெசன் வச்சுருக்காரு. நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பேட் நடக்கும், பயமுறுத்துகிற நிறைய சோதனைகள் நமக்கு வரும். அப்போல்லாம் நம்முடைய சொந்த பலத்தை நம்பாமல் நம்ம தேவனுடைய பலத்தை மட்டும்தான் நம்ம நம்பணும். மோசேயோட கைகளை ஆரோனும் ஊரும் தாங்கியிருந்தாங்க இல்லையா? அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறதாகவும் அன்பாகவும் இருக்கணும். ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆபத்து வரும்போது வெற்றியை தருவார் இல்லையா? அதே மாதிரி தான் யெகோவா தேவன் இஸ்ரேல் வம்சத்தாருக்கு இந்த யுத்தத்தில் ஒரு சூப்பரான வெற்றியை கொடுத்தாரு. இன்றைக்கி நைட் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி மலையுச்சியில்
மோசேயோட கைகளை நிலைநிறுத்தி யோசுவாவுக்கு பெரிய வெற்றி கொடுத்த நம்முடைய தேவனுடைய உன்னதமான வல்லமையும் தன்னுடைய ஜனங்களை நடத்துகிற அவருடைய மாறாத பேரன்பையும் நீங்கள் நினச்சி பாருங்கள். தேவனுடைய கிருபையும் பாதுகாப்பும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எப்போவுமே சூழ்ந்து வழி நடத்தும். அந்த பாதுகாப்பான தெய்வீக அன்பு நிழலில் நீங்கள் இன்றைக்கி நிம்மதியாக தூங்க போகிறீங்க. தேவன் உங்களையும் உங்களுடைய விசுவாசத்தையும் எப்போவுமே ஆசீர்வதிப்பார். அடுத்து நம்ம டைரி எடுத்து இந்த கதை நம்ம பைபிளில் எங்கே இருக்குன்னு எழுதலாமா? யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 8-16 வசனங்கள். எக்ஸோடஸ் 17th chapter 8-16 verses. இந்த முக்கியமான வசனங்களை உங்கள் சத்திய கதைகள் டைரியில் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது இதை எடுத்து வாசித்து பாருங்கள். படிக்க தெரியாத குட்டி பாப்பாலாம் அம்மா அப்பா கிட்ட சொல்லி மறக்காமல் படிங்க, சரியா? நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம் வந்தாலும் சரி, சோதனை வந்தாலும் சரி, தேவன் நமக்கு எப்படி உன்னதமான ஒரு வெற்றியை கொடுத்து வழி நடத்துவாருன்னு ஒரு பெரிய லெசனை இந்த யுத்தம் உங்களுக்கு சொல்லித்தரும். இந்த வசனங்கள் எல்லாம் உங்கள் குட்டி இருதயத்தில் சேர்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு மோசேயோட மாமனார் எத்ரோ தந்த நல்ல ஆலோசனைகள் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு சூப்பரான கதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தூங்கலாம். தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு தூங்குங்க என் செல்லக்குட்டி. நாளைக்கு காலையில் ஒரு விசேஷமான பரலோக மன்னாவோடு நம்ம சந்திக்கலாம். குட் நைட், பாய்.